வணக்கம். திஸ் இஸ் டாக்டர் துரைசாமி, செக்ஸாலஜிஸ்ட், டயபெட்டாலஜிஸ்ட், டைரக்டர் கேகே டயபெட்டிஸ் அண்ட் செக்ஸ் கேர் சென்டர், கோயம்புத்தூர். எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன? எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் வந்தால் என்ன பண்ணுறது? எரெக்ஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ஒரு ஆண் மேலுக்கு செக்ஸ் உணர்ச்சிகள் வரும்போது ஆணுறுப்பு எழுச்சி அடையிறது தான் எரெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். எரெக்ஷனோட மெக்கானிசம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரெயினில் சென்சரி நியூரான் செக்ரெட் ஆகி நம்ம ஜெனிட்டலில் பிளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகிறதுனால நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மேலுக்கு ஆணுறுப்பு ஒரு இந்த சைஸில் தான் இருக்கும். சும்மா இருக்கும்போது அதை ஃப்ளாசிட் ஸ்டேட்டுன்னு சொல்லுவோம். அது ரப்பர் மாதிரி ஒரு வளையிற தன்மையோடு இருக்கும், ஒரு சாஃப்டாக இருக்கும். அதோட ஒன்லி ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு யூரின் பாஸ் பண்ணுறது மட்டும்தான். அதே நேரம் செக்ஸ் ஃபீல் வரும்போது அது சைஸில் இன்க்ரீஸ் ஆகி ஒரு கிட்டத்தட்ட இந்த சைஸ்க்காவது சாஃப்டாக இல்லாமல் ஒரு ஸ்டிஃபாக இருக்கிறது தான் எரெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அது ரிஜிட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எரெக்ஷன் நார்மலாக ஆப்போசிட் பார்ட்னரை இல்லை செக்ஸை பற்றின எண்ணங்கள், உணர்வுகள் வரும்போது, நீங்கள் ஃபீல் பண்ணும்போது, ஒரு இமேஜினேஷன் இல்லை ஃபேண்டசி ஏதோ ஒரு கற்பனைகள் வரும்போது நமக்கு இந்த எரெக்ஷன் அக்கர் ஆகும். அதே மேரீடாக இருந்தோம் அப்படின்னா, உங்களோட அஃபீஷியல் பார்ட்னர் ஒய்ஃப் கூட நீங்கள் இன்டர்கோர்ஸ் வைக்கிறதுக்கு ஃபோர் ப்ளே பண்ணும்போதோ, ஒரு ஹக் பண்ணும்போதோ, ஒரு ரொமான்ஸ் பண்ணும்போதோ உங்களுக்கு அந்த எரெக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். இதுதான் நார்மல் எரெக்ஷன் அப்படிங்கிறது. எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது நமக்கு செக்ஸ் எண்ணங்கள் வரும்போது, செக்ஸ் உணர்வுகள் வரும்போது, ஆசைகள் வரும்போது அந்த ஆணுறுப்பு எழுச்சி அடையாமல் அந்த பென்னிஸ் சைஸ் இன்க்ரீஸ் ஆகாமல் பிளட் ஃப்ளோ குறையிறதுக்கு பேர் தான் எரெக்ஷன் கம்மியாகிறது, எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அனைவருக்கும் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வராது. வர வேண்டிய நெசசிட்டி எதுவும் கிடையாது. உங்களுக்கு அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா நிறையா டைப்ஸ் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு சைக்காலஜிக்கலாக ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது, நம்ம ஜாபு இல்லை நைட் டியூட்டிஸு, இல்லை நம்ம ஏதோ ஒரு லைஃப்பில் ஒரு ப்ராப்ளம், ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கோம், ஒரு சோகமாக இருக்கிறோம், ஒரு டெப்ரெஷனில் இருக்கோம். அந்த டைமில் உங்களோட எண்ணங்கள், உங்களோட கான்சன்ட்ரேஷன் பூரா அந்த பிரச்சனையின் மேலே இருக்குமே தவிர நார்மலாக உங்களுக்கு ஹாப்பியாக ஒரு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு, செக்ஸ் உணர்ச்சிகள் வர்றதுக்கு அது ஒரு தடையாக இருக்கலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட ப்ராப்ளத்தை என்னென்னு சால்வ் பண்ணிங்கன்னா நீங்கள் செக்ஸ் லைஃப்பில் கம்ஃபர்டபுளாக இருக்கணுங்கிறது லாஜிக். அதே நேரம் ஃபிசிக்கல் ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது ஒரு சீரியஸான ஒரு டிசீஸ் வருது, ஒரு ஹார்ட் அட்டாக் வருது, ஒரு ஸ்ட்ரோக் வருது, இல்லை ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆகுது, இல்லை ஒரு ஃப்ராக்சர் ஆகி ஒரு சர்ஜரி பண்ணுறோம். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நோய்கள் வரும்போது, அந்த நோயோட தாக்கம் அதிகமாக இருக்கும்போது, அந்த நோயோட அறிகுறிகள், விளைவுகள் உங்கள் உடம்புல வெளிப்படும் போது அப்போ என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் கான்சன்ட்ரேஷன் பூரா ஒரு பெயின்ஃபுல்லாக நீங்கள் அந்த நோய் மேலேயும், அந்த அறிகுறிகள் மேலேயும், அந்த ப்ராப்ளம் மேலேயும் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்களே தவிர அது செக்ஸ்லேயும் கூட ரெஃப்ளெக்ட் ஆகும். அப்போ அந்த டிசீஸ்லேருந்து நீங்கள் ஓவர் கம் பண்ணி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு செக்ஸ் லைஃப் நார்மலாகும் அப்படிங்கிறது தான் லாஜிக். எது எடுத்தாலும் எனக்கு இப்படி இருக்குமா, அப்படி இருக்குமா, அவங்க சொன்னாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, இல்லை யாராவது சொன்னாங்கன்னு சொல்லி நீங்களாக கற்பனை பண்ணிட்டு இருக்காமல், உங்களுக்கு செக்ஸில் ஒரு இஷ்யூ வருது, ஒரு ப்ராப்ளம் வருது, நீங்கள் சஃபர் ஆகுறீங்க அப்படின்னா யூ ஜஸ்ட் வெயிட் ஃபார் அ மூமெண்ட். ஒரு ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் ஆர் இல்லை ஒரு கப்புள் ஆஃப் டேஸ் இல்லைன்னா ஒரு வீக், 1 மந்த் வெயிட் பண்ணி பாருங்கள். அந்த ப்ராப்ளம் கண்டினியூ ஆகுது அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, கூகுளில் போய் தேடாதீங்க, யாருக்கிட்டையும் சஜஷன் கேட்காதீங்க. உங்கள் ஃபேமிலி டாக்டர் இல்லைன்னா உங்களுக்கு ஒரு டாக்டர், குவாலிஃபைடு டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுங்கள். உங்களோட இஷ்யூஸ் என்னன்னு சொல்லுங்கள். எனக்கு இப்படி எரெக்ஷன் கம்மியாக இருக்குது, எனக்கு இந்த மாதிரி இவ்வளோ நாளாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க அப்படின்னா அப்போ அவங்க உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. இல்லைன்னா எந்த டாக்டர் கன்சல்ட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் வந்ததுன்னா டாக்டரை போய் பாருங்கள். நீங்களாக ஆன்லைனில் மெடிசன் வாங்கி சாப்பிட்றது, இல்லை நீங்களாக கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், யூடியூப்பில் பார்த்தேன், இப்படி செஞ்சால் இப்படி நமக்கு செக்ஸ் லைஃப் இம்ப்ரூவ் ஆகும், அந்த மாதிரிலாம் தவறான வேலைகளை தயவு செஞ்சு செய்யாதீங்க. நன்றி, வணக்கம்.